Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஹஸ்க் ரிமூவல் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். இந்த செல்ஃப் சேலஞ்ச் நான் எதுக்காக பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா நம்மளோட ஹார்ட் ரேட் அண்ட் பிரீத்திங் ரேட் வந்து நார்மலைஸ் ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் ரேட் அண்ட் பிரீத்திங் ரேட் ரெண்டுமே கோரிலேட் ஆயிருக்கனால ரெண்டுமே நார்மலைஸ் ஆனிச்சுனா நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்ல பண்ணலாம். எங்க வீட்ல நாங்க எப்ப தேங்காய் பறிச்சோம்னாலுமே நான் எந்த லேபர்ஸை வச்சு நாங்கள் அந்த ஹஸ்கை ரிமூவ் பண்ணவே மாட்டோம். நான் தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவேன். ஏன்னா நான் விரும்பியே நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்டிவிட்டி. இது பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியில். இதில் டெண்டர் கோகனட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இளநீ மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய் மாதிரி ரொம்ப காஞ்சு அதை கொப்பரை தேங்காய் பதத்துக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி பதத்தில் தான் இது இருக்குது. அதில் இந்த சின்ன சின்ன காயெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து நீங்கள் உரிச்சு எடுக்கவே முடியாது, அதில் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இடையில கையில் மாட்டி எனக்கு நிறையா ரத்தம்லாம் வந்திருக்கு. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பக்கெட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். எல்லா கோகனட்டோடையும் ஹஸ்கை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி நான் அந்த பக்கெட்டில் ஃபில் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே வந்து இதில் 200 கோகனட்ஸோட ஹஸ்கை ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் வீடியோ எதுவும் போடலை. இதை வீடியோ போடணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸும் எனக்கு இல்லை. இப்போ தான் நான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இதனால நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட்ஸ் ஹஸ்கை ரிமூவ் பண்ணும் போது நம்ம எடுத்து கம்மியாக ஒரு 10-20 முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து கோகனட்டை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அதனால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து அந்த ஷெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நான் கிளியராக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு இல்யூஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நான் இதில் எத்தனை கோகனட்டோட ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த விலாகோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணிங்கன்னா அதுவும் நல்லது தான். உங்களுக்கு வந்து கையில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. நான் இந்த டைம் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போடலை. ஹேண்ட் க்ளவுஸ் போடாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் அது எண்ணில் எனக்கு என்ன அதில் இன்ஜூர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி இதனால் ஏற்படக்கூடிய இன்ஜூரிஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரிமைனிங் இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இதையும் நான் எப்படி வந்து நான் ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த லாஸ்ட்டு 20 கோகனட்ஸ் மட்டும் எனக்கு அந்த 20 இருக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து இதை ஹஸ்கை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டோட்டலாக வந்து ஒரு 500 கிட்ட கோகனட்டோட ஹஸ்கை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதான் எனக்கோட ஆசை. இதை கண்டிப்பாக நான் அந்த சேலஞ்சையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். ஸோ இதோட ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இது வந்து இதை பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது தெரியாது. புதுசாக ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் அவேராக பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் கோகனட்ஸையும் நான் உரிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கெட்ஸ் கிட்ட நமக்கு வந்திருக்கு. இந்த 2 தான் என்னால் உரிக்கவே முடியலை, அப்படியே வச்சுட்டேன் நான். நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு ஆட்டுறனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உரிக்கலாட்டி கூட நம்ம உடச்சிக்கலாம். இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 42 ஓட இந்த basket complete ஆயிடுச்சு. Next 43 44 45 46 47 48
49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89. அதோட அந்த basket over. Next 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 24, 125, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 133 ஓவருங்க. Next 134, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56. 156 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 வந்து என்னால் உரிக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போடாதனால எனக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்திருக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ரேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ 160 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி